யாரு வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது பெரிய பவர்ஃபுல்லான வேர்ட் இருக்கா? இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு. இதுக்கு மேல இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு என்கிட்ட வராதீங்க ப்ரோ. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் தலையா இருக்கறனால என்னடா பிரச்சனை? வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. மக்களால செல்லமா வாட்டர்மெலன் ஸ்டார்னு வச்சது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? அது அத்தனை கோடி மக்களையும் கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. யாரு வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது பெரிய பவர்ஃபுல்லான வேர்ட் இருக்கா? இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு. எனக்கு அது வந்து கிரிஞ்சுன்னு தோணிடுச்சு. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஹீரோவா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ மெட்டீரியல். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அது அக்கா, நீங்க கிரிஞ்சுன்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தவே கூடாது. இதுக்கு எனக்கு அங்க கன்ஃபர்ம் பண்ண தெரியும். இதுக்கு மேல இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு என்கிட்ட வராதீங்க ப்ரோ. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. புரியல, எனக்கு நல்லா நடிக்க தெரியும். வழக்கு தைரியம் இருந்தா இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுடா. ரகளைகள் ஆரம்பம். பொம்பளைகளை தொடக்கூடாது, பொருள்களை விடக்கூடாது. நான் கை நீட்டி பேசல, கையை நீட்டி பேசல. வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்து தப்பு தப்பு. என்ன பண்றோம்? ஆள் தெரியல போட்டு. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க பேசுங்க, நான் கண்டிப்பா கேக்குறேன். கான்வர்சேஷன் நம்ம அழகா நீட்ட கான்வர்சேஷன் எடுத்துட்டு போலாம். ஓகே. என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் தலையா இருக்கறனால சண்டை போடுறீங்க. ஒரு கான்வர்சேஷன் வருது, அது சண்டையாக வேணாம். என்னடா பிரச்சனை? வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. வாயில வசம்ப வச்சு தேக்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை. நீங்க மைக்க போடுங்க, போடாம போங்க. நான் கேட்க முடியாது. கேக்காட்டி போங்க. போனா எந்திரிச்சு டோர் திறந்து சொல்ல போறேன். திறந்தோடனே கேள்வி. நான் திவாகருக்கு நீண்டா வாயா? நான் உங்கள்ட்ட பேசுறேன். திவாகருக்கு நீண்டா வாயா? அப்படியே வச்சுக்கோங்க. நான் உங்கள்ட்ட பேசுறேன். சாரிடா, அது மாத்தி. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பதில் சொல்லாம அவங்க ஏன் சொல்றாங்க? ஏன் நான் ஏன் சொல்ல கூடாது? அண்ணா நான் உங்ககிட்ட தான் பிக் பாஸ், நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். நான் தலையா சொல்லதான் முடியும். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேசவே இல்லன்னு சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்றேன். சரியா மாட்டுங்க. நீங்க சரியா உட்காருங்க. என்னங்க அப்படின்னா என்ன? பிக் பாஸ் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. ஆமா சொல்லிவிட்டேன், தூக்கி போட்டு மரிச்சு. இல்ல இப்ப சிரிச்சீங்களா? ஸ்மைல். வாவ், தேங்க்ஸ் அண்ணா. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இப்படின்றா ரெஸ்பெக்ட் பத்தி பேச வந்துட்டான். நல்ல போஸ்ட். என்னமாச்சு? உங்க பொண்ணு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் டியூட்டிக்கு மேனேஜரா போறேன். அந்த மாதிரி இப்ப நீங்க கட்டி விடணும். எனக்கு யாரும் குறை சொல்ல கூடாது. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. பிக் பாஸ், ஐ லவ் யூ பிக் பாஸ். எப்படி பண்றேன்னு பாருங்க. நீங்க தான் இந்த ஹோட்டலோட என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு எவ்வளவு மகிழ்துன்னு மட்டும் பாருங்க சார். நீங்க தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சொல்லிட்டேன் நானு. பண்ணலாமா? சார் மேனேஜர் ஆக்சுவலா எனக்கு ஒரு பேர் இருக்கு மேடம். தமிழ்நாட்டோட வாட்டர்மெலன் ஸ்டார் மேடம். வாட்டர்மெலன் ஸ்டார் மேடம். இன்னொரு பேர் இருக்கு மேடம். அது பேர் நடிப்பு அரக்கன். யாரு சார் இந்த பேர் வச்சாங்க உங்களுக்கு? மக்கள் மேடம். மக்களை வச்சுக்கிட்டு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நீங்க சிரிக்கிறது எனக்கு பிடிக்கும் மேடம். அப்படி சிரிப்பீங்களா மேடம்? சசிகுமார் சார்.
இவ்வளவு அழகா வந்து தமிழ் வேற நீங்க பேசுறீங்க. சிம்பு சார் மாதிரிலாம் நல்லா நிறைய பண்ணுவீங்க. ரொம்ப பிடிக்கும் அவரு. அவர் மாதிரி ஏதாவது பண்ணி கட்ட முடியுமா? வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் போறான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். என்னடி இது டான்ஸ் ஏதாவது அவர் டான்ஸ்ல என்னோட ஸ்டைல்ல நான் ஆடி Please, please, காமிக்கிறேன். எப்படின்னா பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருது. இந்த பாட்டு தெரியுமா? திருந்தாத ஜென்மங்கள், நல்ல பாட்டுல அது. அது பாட முடியும் எங்களுக்காக? சார் எனக்கு அந்த பாட்டு தெரியாது சார். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹோட்டல்ல வேலை மாதிரி எல்லா சர்வீசஸ் சிறப்பா வந்து கையாளக்கூடிய 2 நபர்கள் நாங்க தான். திஷ்டி பட்டுடும். ஏன்னா அது ஒண்ணுதான் சொந்த முயற்சியிலே. ஆஹா, ஹோட்டலுக்கு உங்க எல்லாரும் இப்படி ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கும்போது நல்லா இருக்கு, பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று எங்களுக்காக. அன்பே பெட்டோ சோறு தினமே தினம் பாரு உன்னை போல. முஸ்தபா. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. என்னையும் தேவராஜ் இப்படிக்க பாக்குறாரு, முடியாதுன்னு போய் சொல்லுங்க. காலம் நம் தோழன் முஸ்தபா. தேவடே தேவடே தயவு செய்து